சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் அந்த ஒரே ஒரு வார்த்தை, தொலைச்சிடுவேன். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் ஒரு மின்சார பாய்ச்சலை ஏற்படுத்தியும் இது உள்ளது என்றுதான் கூற வேண்டும். சமீபத்தில் விஜய் அவர்கள் கூறிய தொலைச்சிடுவேன் என்ற ஒரு வார்த்தை மக்களை தவிர இந்த அரசு ஊழியர்கள் அரசில் யார் யாரெல்லாம் லஞ்சங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைப்பது போல அனைத்து இடங்களிலும் இது மின்சார பாய்ச்சலை போல ஏற்படுத்தியும் தாங்க இருக்கிறது. ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் இவ்வளவு ஆவேசமாக பேசுவதற்கு பின்னால் பல மாதங்களாகவும் வருடங்களாகவும் நடந்த திரண்ட அதிருப்தியும் மக்களின் குமுறலும் தாங்க ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் விஜய் அவர்களை பார்த்து மக்கள் அனைவருமே சந்தோஷப்படுகிறாங்க. முதல்வர் விஜய் இந்த வார்த்தையை ஏன் தெரியுமா பயன்படுத்தினார்? நிர்வாகம் என்பது மேலிருந்து கீழ் வரை சீராக இருக்க வேண்டும் என்பது முதல்வரின் ஒரு கொள்கையாகவே இருக்கு. ஆனால் சமீபத்திய கள ஆய்வுகளில் அவர் கண்ட காட்சிகள் அவரை மிகுந்த சினத்திற்கு உள்ளாக்கியது என்று தான் கூற வேண்டும். முதலாவதாக மக்களின் கண்ணீர். முதியோர் உதவித்தொகைக்காக 80 வயது முதியவர் ஒருவர் 6 மாதமாக தாலுகா அலுவலகத்திற்கு அலைந்து கொண்டிருப்பதை நேரில் பார்த்து மிகவும் எனக்கு மனது நொந்துவிட்டது என்பது போலவும், அதனால் அரசு ஊழியர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு முறை வந்தால் போதாதா, ஒரு முறையிலே என்ன ஆகும் என்று என்னைத்தையும் கேட்டு அவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் கூறி விட்டால் போதாதா என்கிற மாதிரியும் முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் விஜய் அவர்களுக்கு மிகவும் மனசு நோக்கும்படி நடக்க வைத்தது. அடுத்ததாக லஞ்சத்தின் பகிரங்க படிவம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தாலும் கையூட்டு கொடுத்தால் மட்டுமே கோப்பு நகரும் என்ற நடைமுறை மாறாமல் இன்னும் இருப்பதால் அதனால் லஞ்சங்கள் அதிகமாக அரசு ஊழியர்கள் வாங்குகிறார்கள் என்ற தகவலும் விஜய் அவர்களின் காதுக்கு போய்விட்டது. இதையும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அடுத்ததா மெத்தன போக்கு. நாங்கள் அரசு ஊழியர்கள், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சில அதிகாரிகளின் பாதுகாப்பான மனநிலை, அதுவும் இந்த ஒரு நேரத்தில் உடைக்கப்படுமாம். இந்த 3 காரணங்களும் சேர்ந்ததுதான் மென்மையான ஒரு போக்கை விடுத்து மக்களுக்கு சேர வேண்டியதை தடுத்தால் யாராக இருந்தாலும் தொடச்சிடுவேன் என்ற எச்சரிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது அதிகார வர்த்தகத்திற்கு மிகவும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் என்றும், இனிமேலாவது அரசு ஊழியர்கள் ஒழுங்காக இருப்பார்களா இல்லையா என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். இது மிகப்பெரிய அளவில் ஒரு சங்கடத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தும். பல அரசு ஊழியர்களும் இதனை கேட்டு பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு அலுவலகங்களில் கோப்புகள் தேங்கி கிடப்பதற்கும் ஊழியர்களின் இந்த நிலையை முதல்வர் விமர்சிப்பதற்கும் பின்னால் பல காலமான அழுக்குகள் படிந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசு ஊழியர்களில் ஒரு தரப்பினர் பொதுமக்களை சேவகர்களாக பார்க்காமல் தங்களை நாடி வரக்கூடிய யாசகர்களாக பார்க்கும் மனப்பான்மை இன்னும் வரவில்லை. ஒரு சான்றிதழ் வழங்க கையெழுத்திட வேண்டிய அதிகாரி தன் இருக்கையில் இல்லாமல் இருப்பதும் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்காமலும் அலட்சியப்படுத்துவது வாடிக்கையாகி கொண்டே இருக்கிறது. இதனை உடனே நிறுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்று அனைவராலும் குறிப்பிடப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, விஜய் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை. உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.